இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடையேழு வள்ளல்களுக்கு அடுத்து வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான வள்ளலான குமண வள்ளலை பத்தி பார்க்க போறோம். இந்த குமண வள்ளல் யாரு, இவர் எங்க எப்படி வாழ்ந்தாரு, இவருடைய ஆட்சியும் கொடையும் எப்படி இருந்துச்சு, இவரை ஏன் கொடை வள்ளல்களில் சிறந்த வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி இவர் என்னவெல்லாம் கொடை கொடுத்தாரு அப்படின்னு குமண வள்ளலை பத்தி இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம். தற்போதைய கொங்கு மண்டலத்தில் உள்ள பழனி மலை தொடரில் இருக்க முதிரமலை அப்படிங்கிற நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மன்னர் தான் இந்த குமணவள்ளல். இவர் தன்னை தேடி வந்தவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாம அவங்களுடைய தேவை அறிந்து அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேல் கொடை கொடுத்து தன்னை தேடி வந்தவர்களுக்கும் தன் ஆட்சி பகுதியில் உள்ள மக்களையும் சந்தோஷமா செழிப்பா வாழ வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால இவரை தேடி நிறைய புலவர்கள், பாணர்கள், கூத்தர்கள் அப்படின்னு பல பேர் வந்து அவங்களுடைய திறமையை காட்டி குமணவள்ளல் கிட்ட பரிசுகள் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால இந்த குமண மன்னனுடைய புகழ் முதிர தேசத்தை கடந்து மற்ற தேசங்களுக்கும் சென்று சேர்ந்தது. அப்போ மற்றொரு நாட்டில் பெருந்தலை அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துகிட்டு இருந்த பெருந்தலை சாத்தனார் அப்படிங்கிற புலவருக்கு தன்னுடைய நண்பர் மூலியமா குமணவள்ளலை பத்தியும் அவருடைய கொடைத்தன்மை பத்தியும் ஒரு தகவல் வந்து சேருது. அப்படி இந்த தகவலை கேள்விப்பட்ட பெருந்தலை சாத்தனார் குமணவள்ளலை தேடி போகலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. ஏன்னா இந்த பெருந்தலை அப்படிங்கிற நாட்டுல பல வருஷமா மழை பொழியாம நாடு வறண்டு போய் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லோருமே பசியாலும் பஞ்சத்தாலும் வாடி ரொம்பவே மெலிஞ்சு போய் இருக்காங்க. அதனாலதான் பெருந்தலை சாத்தனார் குமணவள்ளலை தேடி போகலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. முடிவு செஞ்சு பெருந்தலை நாட்டுல இருந்து பல நாட்களா பொடிநடையா பயணிச்சு முதிரமலைக்கு வந்து குமணவள்ளலுடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு பெருந்தலை சாத்தனார் குமண மன்னனை பாக்குறாரு. அப்போ புலவர் பெருந்தலை சாத்தனார முதன்முறையா பார்த்த குமணவள்ளல் அவருடன் ஏற்கனவே பழகியவர் போல அவரை பணிவா அன்போடு வரவேற்கிறாரு. வரவேற்கும் போதே அவர் பல நாட்களா உணவு உண்ணாம பசியோட இருக்காரு அப்படின்னும் நடந்து மிகவும் களைத்து போயிருக்காரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு குமணவள்ளல் பெருந்தலை சாத்தனார் கிட்ட, புலவரே வாங்க வந்து சாப்பிட்டு முதல்ல பசியாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பெருந்தலை சாத்தனார் என்ன சொல்றாருன்னா, அரசே, நீங்க என்ன பணிவோடு அன்பா வரவேற்றதே எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு பாடல் பாடி பரிசு பெறலாம் அப்படின்னு தான் இங்க வந்தேன். அதனால நான் ஒரு பாடல் பாடுறேன். அதற்கேற்ப நீங்க எனக்கு பரிசு கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி பெருந்தலை சாத்தனார் மன்னனை புகழ்ந்து பாடல் பாட தயாராகிறாரு. ஆனா அப்போ மன்னர் குமணவள்ளல் என்ன சொல்றாருன்னா, புலவரே, நீங்க தாராளமா உங்க விருப்பப்படி பாடல் பாடுங்க, நான் கண்டிப்பா அதற்கேற்ப பரிசு கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி பசியோடும் களைத்தும் இருக்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் குமணவள்ளல் பெருந்தலை சாத்தனாரை சாப்பிட உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சதும் அவருடைய இலையில விதவிதமான உணவு பரிமாறப்படுது. அப்போ பசியோட இருந்த பெருந்தலை சாத்தனார் தன் இலையில விதவிதமான உணவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு ஒரு வாய் உணவை பிணைந்து சாப்பிட தயாராகிறாரு. அப்படி சாப்பிட தயாராகும் போது திடீர்னு அவருடைய கண்கள் கலங்குது. கண்கள் கலங்கி அவர் ஒரு பாடல் பாடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னொரு காலத்துல செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க நாடும் நாட்டு மக்களும் இப்போ மழை இல்லாம பசியாலும் பஞ்சத்தாலும் ரொம்ப வாடி போயிருக்காங்களே அப்படின்னும், இப்போ எங்க நாட்டு குப்பைகள்ல கிடைக்கிற கீரைகளுக்கு கூட உப்பிட்டு உண்ண முடியாத அளவு நாங்க வறுமையில இருக்கோமே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பாடல் பாடுறாரு. அப்போ அதை கேட்ட குமண மன்னனும் கண் கலங்குறாரு. கண்கலங்கி புலவர் பெருந்தலை சாத்தனார் மட்டும் இல்லாம அவருடைய நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே வறுமையில வாடி இருக்காங்க அப்படிங்கிறத குமணவள்ளல் புரிஞ்சுக்கிட்டு தன் அமைச்சர்களை கூப்பிட்டு பெருந்தலை சாத்தனாருக்கு கொடுக்க பரிசுகளை தயார் செய்ய சொல்றாரு. அப்போ வயிறார சாப்பிட்டு முடித்து வந்த பெருந்தலை சாத்தனார் மன்னன் குமண மன்னன் கிட்ட வந்து, அரசே, என் வயிறார உணவளித்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இப்போது உங்களுக்காக பாடலை பாடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு குமணவள்ளல் என்ன சொல்றாருன்னா, புலவரே, இப்போதுதான் நீங்கள் சாப்பிட்டு வந்தீர்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஓய்வெடுங்கள். அதுவும் போக நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு பாடிய பாடலிலேயே நான் உங்களுடைய புலமையை அறிந்தேன். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்படி உங்களுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்த நான் இப்போது உங்களுக்கு பரிசளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குமணவள்ளல் பெருந்தலை சாத்தனாருக்கு கொடுக்க பரிசுகளை கொண்டு வர சொல்றாரு. அப்போ என்னென்ன பரிசுகள் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு தேவையான பல மூட்டை உணவு
தானியங்கள், உப்பு, வெல்லம், காய்கறிகள், பழங்கள், பொற்காசுகள், முத்துக்கள், பவளங்கள் அப்படின்னு பரிசுகளை பல மூட்டைகள்ல கொண்டு வந்து குவிக்கிறாங்க. அதை பார்த்த பெருந்தலை சாத்தனார் சந்தோஷத்துல உறைஞ்சி போய் நிக்கிறாரு. அப்போ குமணவள்ளல் பெருந்தலை சாத்தனார் கிட்ட வந்து, புலவரே, உங்களுக்கு இந்த பரிசுகள் போதுமா, இல்லை இன்னும் வேறு ஏதாவது வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சந்தோஷத்தின் உச்சத்துல இருந்த பெருந்தலை சாத்தனார் என்ன சொல்றாருன்னா, அரசே, சில பொற்காசுகளும் ஒரு மூட்டை உணவு தானியங்கள் மட்டுமே கொடுப்பீர்கள் என நினைத்து நான் இங்கு வந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு உணவு தானியங்களும் பரிசுகளும் கொடுப்பீர்கள் என நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த உணவு தானியங்களும் பொன் பொருட்களும் எங்கள் நாட்டு மக்களின் பஞ்சத்தையே போக்கிவிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்போ குமணவள்ளல் என்ன செய்யறாருன்னா, இந்த மூட்டைகள் அனைத்தையும் ஒரு யானையின் மீது ஏற்றி பெருந்தலை சாத்தனாரையும் யானையின் மீது அமர வைத்து அவருடைய பாதுகாப்பிற்கு 2 வீரர்களை உடன் அனுப்பி, புலவரே, பத்திரமாக நாட்டிற்கு செல்லுங்கள், சென்று அங்கு பசியோடு உள்ள மக்களின் பசியை விரைவாக போக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி குமணவள்ளல் பெருந்தலை சாத்தனார அங்கிருந்து சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கு அடுத்து பல புலவர்கள், பாணர்கள், கூத்தர்கள் குமணவள்ளலை தேடி வராங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய தேவையை அறிந்து அவர்களின் எதிர்பார்ப்புக்கு மேல் பரிசை கொடுத்து அவர்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாரு. இதனால குமணவள்ளலுடைய பெயரும் புகழும் பல நாடுகளுக்கு சென்று சேருது. அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஒருவருக்கு குமணவள்ளல் மீது கோபமும் பொறாமையும் ஏற்படுது. அவர் யாருன்னா, அவர் குமணவள்ளலுடைய சகோதரர் இளம் குமணன். இப்படி கோபத்தோடும் பொறாமையோடும் இருந்த இளம் குமணன் கிட்ட அவருடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இளம் குமணா, உன் அண்ணன் குமண மன்னனுடைய பெயரும் புகழும் நம் நாடு மட்டும் இல்லாமல் நம் நாட்டை கடந்து பல நாடுகளில் பெருமையாக பேசப்படுகிறது. ஆனால் அதே போல் உன்னுடைய பெயரும் புகழும் எங்கேயும் பேசப்படுவதில்லை. அதற்கு காரணம் உன் அண்ணனிடமுள்ள அரசன் எனும் பதவி. அதேபோல் வருபவர்கள் எல்லோருக்கும் உன் அண்ணன் கொடை எனும் பெயரில் பரிசுகளை கொடுத்து உனக்கு சேர வேண்டிய பொன்னையும் பொருளையும் உனக்கு கிடைக்காமலே செய்து விடுவார் போல இருக்கிறது. இப்படியே போனால் இந்த பொன்னையும் பொருளையும் நீ எப்போது அனுபவிப்பது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே கோபத்தோடும் பொறாமையோடும் இருந்த இளம் குமணனுக்கு இதை கேட்டு இன்னும் கோபம் அதிகரிக்குது. அதனால இளம் குமணன் என்ன செய்யறாருன்னா, குமண மன்னனை வந்து சந்திச்சு, அண்ணா, இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் தான் நீயே அரசனாக இருப்பாய்? இப்படி நீயே அரசனாக இருந்தால் நான் இப்போது அரசனாவது? அதனால் நீ அரசனாக இருந்தது போதும். இனி உனக்கு பதில் நான் அரசனாக இருக்கிறேன். இந்த அரச பதவியையும் ஆட்சியையும் எனக்கு கொடு அப்படின்னு இளம் குமணன் குமண மன்னன் கிட்ட கேட்கிறாரு. அப்போ குமணவள்ளல் தன்னுடைய மனசுல எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தன் தம்பி கேட்டபடியே இந்த ஆட்சியையும் அரச பதவியையும் தன்னுடைய தம்பி கிட்ட கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு குமணவள்ளல் ஒரு சாதாரணமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படியே சில மாதங்கள் போனதுக்கு அப்புறம் நாட்டு மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, குமணவள்ளலை ஏமாற்றி இளம் குமணன் ஆட்சிக்கு வந்து விட்டார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதனால இத கேட்ட இளம் குமணனுக்கு கடுமையா கோபம் வருது. அதனால இளம் குமணன் என்ன செய்யறாருன்னா, தன் அண்ணன் குமணவள்ளலை சந்திச்சு, அண்ணா, நான் உன்னை ஏமாற்றி உன்னிடம் இருந்து இந்த ஆட்சியை பெற்றுக்கொண்டதாக மக்கள் அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள். அதனால் நீங்களும் நானும் நேருக்கு நேராக போரிடுவோம். போரிட்டு நான் உங்களை வென்று அதன் பின் இந்த ஆட்சியை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ குமணவள்ளல் என்ன நினைக்கிறாருன்னா, தன் தம்பியால் போர்க்களத்தில் தனக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னும் தன் தம்பியால் தன்னை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு, அதே சமயம் தன் தம்பியை வீழ்த்தி இந்த ஆட்சிக்கு வரவும் ஆட்சிக்காக தன்னுடைய தம்பியுடன் போரிடவும் விருப்பமில்லாத இவர், தம்பி, இந்த ஆட்சியை நீயே வைத்துக்கொள், எனக்கு உன்னுடன் போரிட விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு இளம் குமணன் என்ன சொல்றாருன்னா, அண்ணா, அப்போது நீங்கள் காட்டிற்கு சென்று விடுங்கள். நான் உங்களை வீழ்த்தி இந்த ஆட்சியை பெற்றேன் எனவும் நீங்கள் என்னிடம் தோற்று நாட்டை விட்டு காட்டிற்கு சென்று விட்டீர்கள் என நான் மக்களிடம் சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குமணவள்ளல் என்ன சொல்றாருன்னா, தம்பி, நீ கேட்டதற்காக உனக்கு ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்தவன் நான். உனக்காக நான் காட்டிற்கு செல்ல மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமணவள்ளல் காட்டுக்கு போக தயாராகிறாரு. அப்போ இளம் குமணன் என்ன சொல்றாருன்னா, அண்ணா,
நீங்கள் காட்டிற்கு செல்லும் வரை உங்களுக்கு பாதுகாப்பாக நான் 2 அமைச்சர்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. குமணவள்ளல் அதுக்கும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. அதனால 2 அமைச்சர்களும் குமணவள்ளலும் காட்டிற்கு போக தயாராகிறாங்க. அப்போ நடு காட்டிற்கு வந்த குமணவள்ளல் அந்த 2 அமைச்சர்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அமைச்சர்களே, நாம் நடு காட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டோம். நீங்கள் இதுவரை என்னுடன் வந்ததற்கு நன்றி. நீங்கள் இப்போது பத்திரமாக நாட்டிற்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த 2 அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசே, உங்களுடைய தம்பி உங்களை நடு காட்டில் வைத்து கொல்லும்படி எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆனால் எங்களுக்கு உங்களை கொல்ல மனம் வரவில்லை. எங்களால் உங்களை கொல்லவும் முடியாது. அதே சமயம் உங்களை இப்படி காட்டில் கொண்டு வந்து விட்டதற்கு எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு, அரசே, நாங்கள் உங்களை காட்டில் வைத்து கொள்ள முயற்சி செய்தோம் எனவும் நீங்கள் எங்களை தாக்கிவிட்டு காட்டில் தப்பிவிட்டீர்கள் என நாங்கள் உங்கள் தம்பியிடம் கூறிக்கொள்கிறோம். நீங்கள் காட்டில் பத்திரமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ தன்னுடைய திட்டத்திலிருந்து தப்பித்து தன் அமைச்சர்களை தாக்கி காட்டில் தலைமறைவான தன்னுடைய அண்ணன் மீது கடுமையா கோபப்பட்ட இளம் குமணன் என்ன சொல்றாருன்னா, தன் அண்ணனின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு குமணவள்ளலுடைய தலைக்கு 1000 பொற்காசுகளை பரிசா அறிவிக்கிறாரு. அதுக்கு அடுத்தும் காட்டிற்கு சென்ற பொதுமக்கள் மன்னரை சந்தித்து நலம் விசாரித்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதோட இளம் குமணன் உங்களுடைய தலைக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அறிவித்துள்ளார் என சொல்லி கோபமும் படுறாங்க. ஆனா யாரும் அந்த 1000 பொற்காசுகளுக்காக குமணவள்ளலை கொல்ல முயற்சி செய்யவே இல்லை. இப்படியே சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் தொடர் வறட்சியால் பஞ்சத்தில் நலிந்த பெருந்தலை சாத்தனார் மீண்டும் ஒரு முறை குமணவள்ளலை சந்திக்க முதிர தேசத்துக்கு வராரு. இவர் வந்ததுக்கு அடுத்துதான் அவர் ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் தன் தம்பியால் காட்டிற்கு அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்பவே மன வருத்தப்படுறாரு. ஏன்னா தானும் தன்னுடைய மக்களும் வறுமையில் கஷ்டப்படும் போது உதவி செய்த அவர் இப்போது கஷ்டத்தில் இருக்கிறாரே அப்படின்னு இவர் ரொம்பவே மன வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு பெருந்தலை சாத்தனார் மக்கள் கிட்ட விசாரித்து காட்டில் குமணவள்ளல் இருக்க இடத்துக்கு போறாரு. அங்க போய் குமணவள்ளலை பாக்குறாரு. அப்போ அரண்மனையில செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்த குமணவள்ளல் இப்போ காட்டுல ஒரு சிறிய குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்து கண் கலங்குறாரு. கண் கலங்கி முன்பு எப்படி வாழ்ந்த அரசர் இப்போது இப்படி கஷ்டப்படுகிறாரே அப்படின்னு சொல்லி தன்னையும் மீறி ஒரு பாடல் பாடுறாரு. அப்போ அதை கேட்டதும் குமணவள்ளல் திகைச்சு போய் நிக்கிறாரு. ஏன்னா பெருந்தலை சாத்தனார் குமணவள்ளலை பார்த்து வருத்தப்பட்ட அதே சமயம் குமணவள்ளல் பெருந்தலை சாத்தனாரை பார்த்து அவரும் அவருடைய நாட்டு மக்களும் மீண்டும் வறுமையில இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதோட இவர் இதற்கு முன்பு பாடல் பாடிய போது என்னால் இவருக்கு பரிசு கொடுக்க முடிந்தது. ஆனால் இப்போது அவர் பாடல் பாடும்போது என்னால் அவருக்கு எதுவும் கொடுக்க முடியவில்லையே அப்படின்னும் தன்னிடம் இவருக்கு கொடுக்க எதுவும் இல்லையே அப்படின்னு நினைச்சு குமணவள்ளல் கலங்கி போய் நிற்கிறாரு. இப்படி கலங்கி போய் நின்ன குமணவள்ளலுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. அது என்னன்னா, குமணவள்ளல் தன்னுடைய பாதுகாப்பிற்காக வைத்திருந்த தன்னுடைய உடைவாளை எடுத்து பெருந்தலை சாத்தனார் கிட்ட கொடுத்து, புலவரே, உங்களை மீண்டும் ஒரு முறை சந்தித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்னுடைய சகோதரன் என் தலைக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக அறிவித்துள்ளான். அதனால் நீங்கள் என்னுடைய தலையை வெட்டி அவனிடம் கொடுத்து அந்த 1000 பொற்காசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பெருந்தலை சாத்தனார் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. அதிர்ச்சி அடைஞ்சி மன்னனுடைய சொல்லை மீற முடியாம உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அதுக்கு அடுத்து சில நாட்கள் கழித்து பெருந்தலை சாத்தனார் குமணவள்ளலுடைய உடைவாளோடு இளம் குமணனுடைய அரண்மனைக்குள்ள நுழைகிறாரு. நுழைஞ்சு அந்த உடைவாளை இளம் குமணன் கிட்ட கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு, முன்பு குமணவள்ளல் பாணர்களுக்காகவும் புலவர்களுக்காகவும் பொன் பொருளை கொடுத்தாரு. அடுத்து தன்னுடைய தம்பிக்காக ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாரு. கடைசியா காட்டில் வாழ்ந்தும் மக்களுக்காக இப்போது தன் தலையையே கொடுத்து விட்டார் அப்படின்னு அழுதுகிட்டே பாடல் பாடுறாரு. அப்போ அதை கேட்டதும் இளம் குமணன் ஒரு நொடி அதிர்ந்து போறாரு. அதிர்ந்து போய் பொன் பொருள் பதவிக்காக ஆசைப்பட்டு மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு அவரும் கண் கலங்குறாரு. கண் கலங்கி அவர் பெருந்தலை சாத்தனார் கிட்ட வந்து,
புலவரே, என் அண்ணன் நிஜமாகவே இறந்து விட்டாரா, இல்லை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? தயவு செய்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு 1000 பொற்காசுகள் இல்லை 10,000 பொற்காசுகளை கொடுக்கிறேன். நான் அவரை மீண்டும் சந்திக்க வேண்டும். சந்தித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை அவருக்கே திருப்பி கொடுக்க வேண்டும். தயவு செய்து சொல்லுங்கள் அப்படின்னு மன்றாடி கேட்கிறாரு. அப்போ பெருந்தலை சாத்தனார் என்ன சொல்றாருன்னா, அரசே, எனக்கு 10,000 பொற்காசுகள் வேண்டாம். அவருடைய தலையை எடுப்பவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த 1000 பொற்காசுகள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை தேடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடையை கொடுங்கள். அவர் அளவிற்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவரை போன்று கொடுக்க முயற்சியாவது செய்யுங்கள். அதில் அவர் உயிரோடு வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு, குமணவள்ளல் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லாம பெருந்தலை சாத்தனார் அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ தன் அண்ணன் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாம தான் செய்த தவறுகளை உணர்ந்து வருத்தப்பட்டு குற்ற உணர்ச்சியோடு தன் அண்ணனின் சிலையை வைத்து இளம் குமணன் ஆட்சி செஞ்சாரு. இதுதான் தலை சிறந்த வள்ளலான குமண மன்னனுடைய வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கடைசியா பெருந்தலை சாத்தனார் சொல்லும் போது குமணவள்ளல் உயிரோடு இருந்தாரா இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.